Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge day 49 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் இல்லங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஏன்னா நான் வெளில போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சோ அதனால நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு எங்க போனேன் அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது மார்ச் 8 உமன்ஸ் டே முடிஞ்சிச்சு. ஆனா இங்க உள்ள தமிழ் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, நேத்தும் இன்னைக்கும். சோ இன்னைக்கு நான் வந்து போயிருந்தேன். சோ தமிழச்சி டெல்லி தமிழச்சி சேனல் வச்சுட்டு அங்க போகாம எப்படி? சோ அதனாலதான் இங்க போயிட்டு எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அதெல்லாமே பார்த்துட்டு வந்தேன்னா சொன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சோ அதனால கொஞ்சம் ஒரு சிம்பிளா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம் இந்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? சோ அதனால சோ அதுதான். சோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுத்தீங்க. இன்ஸ்டால ரீச் ஆனதுக்கு எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துக்க சொன்னீங்க. யூடியூப்லயும் அதே மாதிரி வரும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா வருவோம், கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் அண்ணாவை பேச வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சீக்கிரமா அவரை பேச வச்சு நிறைய விஷயங்கள் கொண்டு வரேன். வேற ஏதாவது பிளாக்ஸ் போடணும் அப்படின்னா அந்த 50 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா என்னன்ட்டு சொல்லுங்க, நம்ம போடலாம் சரிங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்லயும் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கேம் விளையாண்டதெல்லாம் இருக்கும், பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அவங்களுக்குலாம் போட்டு கொடுத்தலான்னு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபியை வந்து போட்டு கொடுத்துட்டு எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறேன். நேற்று சீட் பண்ண டே என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் லேட் நைட்டில் வேறு சாப்பிட்டோம் இல்லையா, 60.85 ஓஹோ அப்படின்றதுச்சு. இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணால் அது அப்படியே நிரந்தரமாயிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் நிறைய தண்ணி தாங்க குடித்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காலைல வந்து ஆம்லெட் வந்து பண்ணிவிட்டு இந்த டோஸ்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்களா. ஸோ அதை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிலையும் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா நானும் என்னோட தம்பி, எங்கள் சித்தி பையன் வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து தமிழ் சங்கத்துக்கு தான் வந்து போடுறோம். போன மாதமே மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் செலிப்ரேட் எப்பவுமே வருஷம் பண்ணுவாங்க, பண்ண முடியலை. ஸோ அதனால இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வந்திருக்கோம் நம்ம. ஸோ தமிழ் சங்கத்தில் அழகாக வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தமிழ் சங்கத்தில் வெளியில் திருவள்ளுவர் சிலை தாங்க இருக்கும், சூப்பராக. அப்புறமா கோல போட்டி காலையிலே நடந்திருக்கு. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். நேற்று சாயங்காலமும் ஏதோ சில லெமன் ஸ்பூனு அது இந்த மாதிரிலாம் இருந்து நடந்திருக்கு. நமக்கு தான் டைம் கிடைக்குது இல்லையே, கோலத்தெல்லாம் ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்புறம் வேலை வந்து போயாச்சுங்க. அங்கே வந்து பாரதிதாசன் அரங்கம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃப்ளோராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ராப்பராக செம்மையாக நடத்திட்டு இருக்காங்க டெல்லி தமிழ் சங்கம். ஸோ என்ன அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து பாட்டு போட்டி தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்க நம்மளுக்கு ஃபாலோவர் சிஸ்டர் தான். ஸோ அவங்க தான் வாங்க சிஸ்டர் உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு வரலாம், டெல்லியை பற்றி எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லி போனால் நிறைய பேர் நல்லா பாட்டு பாடினாங்க. நிறைய பேர் அந்த கர்நாடிக் மியூசிக்கில் வந்து பாடினாங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு, நான் எல்லாருமே பாடினது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க 4 பேர் தான் ஜட்ஜஸ்ஸு. அப்புறம் இவங்க எல்லாமே இங்கே டிடிஎஸ் ஸ்கூலில் தான் வந்து டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே. அப்புறம் நிறையா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு எல்லாமே கட்டுரை போட்டி, அதுக்கப்புறம் பேச்சு போட்டி, இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட போயிருந்தாங்க. ஸோ அப்புறமா நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் அப்புறம் வந்து 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் பாடினாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. எப்பா என்ன பாட்டு பாடினாங்கன்றீங்க. அவங்களோட ஏஜுக்கு அவங்க வந்து நின்று பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்புறமா லஞ்ச் டைம்ங்க, சூப்பராக அங்கேயே வந்து வெஜ் பிரியாணி, அது பிரிஞ்சி மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அப்பளம், உருளைக்கிழங்கு மசியல், ஆனியன் ரைத்தா, ஒரு பாயாசத்தோட தயிர் சோறு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சூப்பராக. அப்புறமா ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்களா. ஸோ அதுக்கப்புறம் நினைவுத்திறன் போட்டின்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் காம்படிஷனில் எப்படின்னா அங்கே ஒரு 30 பொருள் வச்சுருந்தாங்க. அது என்ன பொருள்னு பார்த்துட்டு அதை தமிழில் போய் எழுதணும், 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. சூப்பராக வந்து பண்ணிட்டு நாங்கள்லாம் நல்லா பேசிட்டு இருந்தோங்க. எல்லாரும் தமிழ் ஆட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செமையாக வந்து ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வினோத விளையாட்டுன்னு சொல்லிட்டு கண்ணு மூக்கு காதுன்னு சொல்லிட்டு டச் பண்ணிட்டு அப்புறம் பாட்டில் டக்குன்னு எடுக்கணும், ஆப்போசிட் சைடில் நிற்கிற மாதிரி கேட்ச்னு சொன்னோன்னே அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் அங்கே வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா உட்காந்தாச்சு கொஞ்சம் நேரம் வந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சொன்னாங்க. இது பேர் வந்து என்னமோ சொன்னாங்கங்க, என்னமோ ஒரு விளையாட்டு. இது பேர் என்னன்னா அவங்க சொல்கிற லக்கி ட்ரா மாதிரி தான். அவங்க சொல்கிற நம்பர் எல்லாமே அடிச்சுட்டே வரணும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபுல் ரோன்ற மாதிரி. ஸோ நமக்கு தான் லக்கே கிடைக்காது. அதுதான் ஒரு 3 நம்பர்ஸ் இருந்துச்சு கடைசியில் நான் அடிக்காமல். அப்புறம் நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜ் நிப்பாட்டி செமையாக வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுவும் பங்கேற்ற எல்லாருக்குமே ஒரு அந்த டோக்கன் வாங்கியிருக்கோம்ல, அந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கடைசி இந்த இதெல்லாம் வச்சாங்க, இந்த மியூசிக் சேர் பண்ணுற மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிறனால 4 தூண் வந்து கலர் கலராக ஒட்டி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதை சுற்றி வந்துட்டு இருந்தனால பாட்டு போட்டாங்களாம், செமையாக டான்ஸ் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் அங்கே பாருங்களேன் குடுகுடுன்னு ஓடி சின்ன பிள்ளைத்தனமா. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்னஸாக இருந்தாங்க, வயசானவங்க அவ்வளோ அழகா, அவங்க அவ்வளோ கியூட்டுங்க. ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே செம்மையா டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டான்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாரும் நல்ல பாட்டு போட்டு நல்ல குத்து பாட்டாக போட்டிருந்தாங்க. அதெல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா ரவுண்டாக நின்றுட்டு பயங்கரமாக ஆட்டங்க. நம்ம தான் எல்லாரும் கூட நல்லா மிங்கிள் ஆயிருமே. இதில் எல்லாருமே என்னோட ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க தான். இருந்தாலும் நான் மிங்கிள் ஆகிடுவேங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே சேர்ந்து. லேடிஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே வச்சு இந்த மாதிரி செலிப்ரேஷன் வச்சது உண்மையாகவே பெரிய நல்ல விஷயம். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 போண்டாவும் சட்னி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இவங்க யாருன்னா நம்ம சென்னை ஸ்டார் கம்பெனி இருக்கு இல்லையா, சென்னை ஸ்டார் மாவு வாங்குறீங்க, ஸ்நாக்ஸ் வாங்குறீங்களா, அந்த பிராண்டோட சிஇஓ அவங்க தான் ஓனரு. ஸோ அவங்க எல்லாருமே செம ஜாலியாக பேசிட்டு இருந்தா. அப்புறம் நிறைய அந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் அதாவது ப்ரோக்ராம் வச்சு ப்ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோங்க, ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னு தமிழ் சங்கத்துக்கு ஒரு பாய்ஸ் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்பீங்க நிறைய பேர். ஆர்கேபுரத்தில் தாங்க இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே ஒரு சாட்டிஸ்ஃபையான டே. உங்களுக்கும் டெல்லியை பற்றி சில விஷயங்கள் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக சந்தோஷமா இருக்கு. இனிமேல் வரப்போகிற வீடியோ டெல்லியை பற்றி நிறைய இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரின்னு வந்துட்டு குளிச்சுலாம் ப்ரெஷ்அப் ஆகலை, ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்தலாம். காஃபி அவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு சரின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்த ரிலாக்ஸாக. அப்புறமா சிக்கன் கபாப் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மதியம் பாவம் கஞ்சி வந்து பண்ணிட்டு இது ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க, அப்பளத்தை பொரிச்சு. சரி நம்ம இப்போ செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கபாப் தான் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரேவி மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ பசங்களுக்கு ஒரு 2-3 எடுத்து கொடுத்துட்டேன். நானுமே ஒரு 4 பீஸ் எடுத்து இது டின்னராக நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா மதியம் ஆல்ரெடி சீட்டு 2 நாளாகவே சீட்டிங்காகவே போயிட்டு இருக்குதுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. சரிங்க, என்னென்னா சுச்சுவேஷன் அப்படி அமையுது. ஒரு 4 சிக்கன் கபாப் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டக்கு டக்குன்னு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக பண்ண போகிறேன். அந்த பேன்லேயே அந்த எண்ணெய் இருந்துச்சுல, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்க டைம் இல்லைங்க, அதனாலே இந்த தக்காளியோட அரைச்சி இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்து விட்றதுங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அதனால் சேர்த்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா தாங்க சேர்க்குறேன். அது கூடவே வெறுமிளகாயும் சேர்க்குறேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்ற ஆளுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வெறுமிளகாய் தூள் போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து எப்பவும் போல் உப்புலாம் போட்டு கொதிக்க விடுவோம்ல. ஸோ அது மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது உண்மையாகவே. அம்மாச்சியெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. அதை மாதிரி குட்டி குட்டியாக கபாபை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலான்ட்டு அப்படியே சேர்த்து விட்டாச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான கபாப் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அப்படியே இறக்கிட வேண்டியது. கமான்னு இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, அதாவது சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பரான கபாப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக, அதுவும் நான் என் தம்பி மட்டும் தான் போனோன்னு சொன்னேன் இல்லையா. ஹஸ்பண்ட் சாதத்தை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். குக்கரில் வந்து ஏதோ அடி பிடிச்சிருச்சு போல், இதில் சேஞ்ச் பண்ணி அது இதை பண்ணி பாவம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வேறு ஆஃபீஸ் வேலையும் இருந்துச்சுங்க, இல்லைன்னா என் கூட வந்துருந்துருப்பாங்க பாவம். அதனால தான், இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சிருப்பாங்க, நான் வந்து செய்கிற மாதிரியே இருந்திருக்காது. அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த சாதத்தோட அந்த கபாப் கிரேவிலாம் வச்சு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. கடைசியாக தண்ணி குடிச்சு தாங்க கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 எப்பவுமே டின்னர் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. நாளைக்கு என்ன வெயிட் குடும்ப காட்ட போதோ தெரியல. கொஞ்சம் 2 நாளாகவே தொடர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்கோம். இது தவறானது. நாளையிலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு டேவை சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.